ஹலோ ஆல். இன்னைக்கு நான் பார்க்க போகிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஜட்ஜ்மெண்ட். இது லீட் கோடோட 610th ப்ராப்ளம். ஓகேங்களா? இவ்வளோ நாளாக நான் பார்த்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு பைத்தானு, ஒரு ஜாவா, C++. நாம் மோஸ்ட்லி இப்போ பைத்தான் தான் யூஸ் பண்ணோம். பட் ஆனால் இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நம்ம SQL யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? அவங்க வந்து ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. நம்ம SQL யூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் வந்து கொண்டு வரணும். கொஷின் பாருங்கள். SQL ஸ்கீமா கொடுத்துருக்காங்க. காலம் நேம் வந்து XYZ இருக்காமல் அதோட டைப் வந்து எல்லாமே இன்டிஜர் டைப்பு. இப்போ என்னன்னா SQL வந்து XYZ is the primary key column for this table. ஸோ இது எல்லாமே வந்து primary key அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Each row of this table contains the length of 3 line segments. 3 line segmentsனா அப்படி இல்லை. இப்போ ட்ரையாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா? ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 சைட்ஸ் இருக்குது. அந்த 3 சைட்ஸோட ஸ்கீமா தான் XYZ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாச்சும் ஒரு இன்புட் கொடுப்பாங்க. XYZ அப்படின்னு சொல்லி இன்புட் கொடுப்பாங்க. அதில் ஏதாச்சும் நம்ம கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ரிப்போர்ட் ஃபார் every 3 line segments whether they can form a triangle. Return the result table in NDR. The result format is in the following example. Okay. அப்போ இவங்க 3 செக்மெண்ட், அதாவது 3 வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, XYZ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 3மே வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா, அதாவது ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் XYZல 13, 15 அப்புறம் மறுபடியும் 13 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் 10, 20, 15 இந்த 3 வேல்யூஸ் கம்பைன் பண்ணால் நமக்கு வந்து ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து சின்ன வயசுலலாம் மேக்ஸில் படிச்சிருப்போம். ட்ரையாங்கிள் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா 2 சைட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணும்போது இன்னொரு சைடை விட இந்த 2 சைட்ஸ் ஆட் பண்ணால் பெருசாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ X+Y நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து Z விட X+Y வந்து பெருசாக இருக்கணும். ஒருவேளை X+Z ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒய்யை விட அந்த 2 ஆட் பண்ணுற வேல்யூ பெருசாக இருக்கணும். இப்போ வந்து Z ஒய் ஆட் பண்ணுறீங்கன்னா அது X விட பெருசாக இருக்கணும். அதாவது 2 சைட்ஸை நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணும்போது மிச்சம் இருக்க ஒரு வேல்யூவோட சேர்த்துன வேல்யூ வந்து, அதாவது அந்த X+Y வந்து அதிகமாக இருக்கணும். இருந்துச்சுன்னா அது என்ன, அது வந்து ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம ஸ்கூல் டெஸ்ட்லாம் நமக்கு மேக்ஸில் வந்தது. ஸோ இதுக்கு எப்படி நம்ம வந்து SQL போடலான்னா, இப்போ அவுட்புட்டில் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். எப்படி பிரிண்ட் ஆகணும்னா XYZோட வேல்யூ பிரிண்ட் ஆகணும். அப்புறம் ட்ரையாங்கிளா இல்லையா, எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லியும் பிரிண்ட் ஆகணும். அப்போ நம்ம SQL எப்படி கொடுப்போம், செலக்ட் ஆஃப் X, Y, Z. ஃபர்ஸ்ட் இந்த 3 வேல்யூ பிரிண்ட் ஆகணும். பிரிண்ட் ஆகிட்டு அடுத்து இப்போ நம்ம கண்டிஷன்ஸ் வர போகிறோம். என்ன கண்டிஷன்ஸ் வர போகிறோம்னா, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ டபுள் சைடு ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடோட பெருசாக இருந்தால் அது வந்து ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷன்ஸுக்கெலாம் நீங்கள் கொடுக்கறதுக்கு கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கேஸில் when இப்போ வந்து 2 சைடு வந்து இன்னொரு சைடோட பெருசாக இருந்துச்சுன்னா ட்ரையாங்கிள் எஸ். இப்போ ஒருவேளை சின்னதாக இருந்துச்சுன்னா X+Y சின்னதாவோ ஈக்குவல் டு ஜெட்டாவோ இருந்துச்சு அப்படின்னா அது என்ன, ட்ரையாங்கிள் கிடையாது. அப்போ தென் யூஸ் பண்ணுவோம். தென் நோ, இது ட்ரையாங்கிள் கிடையாது. ஏன்னா X+Y வந்து ஜெட்டோட பெருசாக இருக்கணும். நம்ம இல்லை அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நோன்னு சொல்லி கொடுத்துருன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதே மாதிரி இன்னும் 2 கண்டிஷன்ஸ் இருக்கா. என்ன கண்டிஷன்ஸ் இருக்கு, X+Z ஒய்யை விட சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா, ஒய் ஈக்குவல் டு சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா இது ரெண்டுத்துக்கு நடுவில் நம்ம என்ன கொடுக்கணும், R கொடுக்கணும். ஏன்னா மொத்தம் 3 கண்டிஷன்ஸ் இருக்குங்களா. ஸோ R அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துட்டு அடுத்து இன்னொரு R போட்டு Y+Z < X. ஓகேங்களா? ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸில் வந்து எது சாட்டிஸ்ஃபை ஆனாலும் நமக்கு அது வந்து ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணாது. ஒருவேளை இது எதுவுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா என்ன ஆகும், அது ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ணும். அப்போ எல்ஸ் எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாமா. இது என்ன நம்ம இது பண்ணிக்கலாம், ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம் ஆஸ் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? அவங்க அப்படி தானே சொல்லியிருக்காங்க டேபிள் நேம் ஆஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு இது டேபிள் நேம் என்ன, ஃப்ரம் ட்ரையாங்கிள் தான் டேபிள் நேம். TRIANGLE இங்கே கொடுத்துருக்காங்கன்னா அது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேபிள் நேம் வந்து ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு எரர் கட்டுது பார்த்தீங்களா. இதில் வந்து மொத்தம் 2 எரர் இருக்குது. என்னன்னா இது நம்ம ஆஸ் ட்ரையாங்கிளுக்கு முன்னாடி இந்த கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணணும். அப்போ இந்த கேஸ் வந்து எப்படி க்ளோஸ் பண்ணணும்னா எண்ட் ஆஸ் ட்ரையாங்கிள் சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு நம்ம ஒரு எலமெண்ட் தானே பிரிண்ட் பண்ண போகிறோம். அதனால வந்து Z அப்புறம் ஒரு கமா கொடுத்துக்கோங்க. ஓகேங்க, கமா கொடுத்துட்டு ஸோ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ இது ரன் ஆயிடுச்சுங்களா, 76 MSல ரன் ஆயிருக்கு. ஸோ நம்ம சப்மிட் கொடுத்துக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா 67% மேலே பீட் பண்ணியிருக்கு. ஸோ இது ஒன்று தான் இருக்கிறதுல ஆப்டிமல் சொல்யூஷன். ஓகேங்களா? ஸோ SQL நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அந்த கண்டிஷன்ஸ் மட்டும்தான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இதுக்கு மேலே வந்து இது ஆப்டிமல் பண்ண முடியாது. இது சம்டைம்ஸ் வந்து
இந்த மாதிரி வேல்யூஸ் காட்டும். நீங்கள் மறுபடியும் சப்மிட் பண்ணும்போது வேறு வேல்யூஸ் காட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய லீட் கோட் கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பை.